அவங்க ஆடியோல பேசியிருக்காங்க இல்லைங்களா? அவங்க பேச்சு கேட்டீங் அது எல்லாருடைய எல்லாருடைய நிலையும் இந்த நிலையில தான் இருக்கு. ஆமாமா கேட்டேன். உஸ்தாதருடைய எத பிடிக்க சொல்றாங்களோ, அத எப்படி பிடிக்கணும்ன்றது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஆம். அந்த இடத்த விலக்கி சாருங்க. அதுதான் இப்ப மெயினா நம்ப கடைபிடிக்க வேண்டிய மெயின் விஷயமே அதுதான். லா இலாஹா இல்லல்லா எதுவுமே இல்லை அல்லாவை தவிர என்று வாயால சொல்ல வேண்டுமா? அதை எப்படி உச்சரித்து அந்த உணர்வை பிடிப்பது எப்படி? அந்த சூட்சுமத்தை அறிய தாருங்கள். சஹி விலைக்கு குடுங்க. கேள்வியே ஆசிம் பாய் ஹர்ட் விக்கிறது நல்ல கேள்வி. சஹி. நான் எது எப்படி இருந்தா களிமாவை சொல்ல வந்துட்டு அது எக்கோ வருது ஆடியோ. மத்தாரும் மைக்கேல் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ரைட். லாயிலாக இல்லல்லாங்கிற சொல்லு தரப்பட்டதோட நோக்கம் வந்துட்டு அந்த சொல்லுக்குரிய கருத்துல மூழ்குறதுக்கு தான். அதாவது கருத்தை உணர்றதுக்கு. கருத்தை உணர்றதுக்காக தரப்பட்டேன்னா அது நமக்கு தரப்பட்டதுதான். இப்ப மறந்ததும் ஞாபகப்படுத்த வேண்டியது நாம தான். அப்ப நமக்குத்தான் அந்த சொல்லும் தரப்பட்டிருக்கி, அந்த சொல்லுக்கான கருத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லிருக்கி இப்ப நீங்க சொல்ற மாதிரி லா இலாஹங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்க நாம பயன்படுத்துறோம் தானே. அது தமிழ்ல சொல்லும். இல்லல்லாங்கிறது அல்லாவை தவிர. அப்ப அதுவும் இல்லல்லாங்கிற அரபு சொல்லுக்கும் தமிழ்ல அல்லாவை தவிர என்று சொல்லும். இப்ப இந்த சொல்லுக்கான கருத்தொன்று இருக்கி. இப்ப சீனி என்ற சொல்லுக்கு அந்த சீனி என்ற பொருள் இருக்குதானே. அது மாதிரி இந்த சொல்லுக்கு லா இலாஹா இல்லல்லாங்கிற சொல்லு பொருள் இருக்கு கருத்து. அது என்னண்டா இப்ப லா இலாஹங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு அந்த ஏற்றுக்கொள்ற அந்த உள்ளம், அந்த உள்ளத்துல ஒன்றுமே கிடையாதுன்னு பின்னால வரப்போற சொல்ல தவிர ஒன்றுமே கிடையாது. எதை தவிர? அல்லாவை தவிர. அப்ப அல்லாவை தவிர ஒன்றுமே கிடையாதுங்கிறத ஏற்றுக்கொள்ற உள்ளம் அதுதான் அந்த கட்டடிக்கிறது. அல்லாஹ்ன்ற சொல்லால சுட்டப்படுறது என்னன்னா குர்ஆன்லயும் வருது. எல்லாருக்கும் நம்ம உறவாட்டத்துல வர அவ்வளவு பேருக்கும் தெரியும். அல்லாஹ்ன்ற சொல்லால சுட்டப்படுறது நானுங்கிற உணர்வு. அப்ப நானுங்கிற உணர்வு தவிர ஒன்றுமே கிடையாதுங்கிறதுதான் கருத்தரிக்கணும். இப்ப நானுங்கிற உணர்வை தவிர ஒன்றுமே கிடையாதுங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் நாம தானே. அப்ப நம்மிடத்துல ஒன்றுமே கிடையாதுங்கிறதுல அனுபவம் ஒன்று நம்ம இருக்கணும். இல்லாம கருத்தை பிடிக்கலாம். இப்ப அந்த ஒன்றுமே கிடையாது என்று அந்த சொல்லப்படுற சொல்லுக்கான அனுபவமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில என்ன அனுபவம் இருக்குன்னு பார்த்தோம்டா, எந்த அனுபவத்தை எடுத்தாலும் நம்மளோட இன்னொன்று வேணும் அனுபவிக்கிறதுக்கு. இனிப்புங்கிற டேஸ்ட் அனுபவிக்கணும் பண்றீங்களே, நாமையும் வேணும் தீனியும் வேணும். ரெண்டும் இருந்தா தான் அந்த இனிப்புங்கிற அனுபவம் கிடைக்கும். இப்படி ரெண்டா இருக்கலாம். ஆனா இந்த உறக்கத்தின் போது மட்டும், அதாவது ஆழ்ந்த உறக்கத்தின் போது மட்டும் இப்படி ரெண்டு இல்லாம ஒரு அனுபவம் இருக்கு நம்மகிட்ட. எப்படி என்றா இரவைக்கு தூங்குறோம், காலையில எழுந்துக்கிறோம், இடையில நாம எங்க இருந்தோம்ங்கிறது நமக்கு தெரியா. ஆனா அந்த நேரம் நாம இல்லாம இருந்தோம்டா காலையில எழும்பிரிக்க மாட்டோம் தானே. அப்ப காலையில எழும்பிரிக்கமெண்டா நாம அந்த நேரமும் இருந்திருக்கோம். நமக்கு எங்க இருந்தோம்னு தெரியாங்கிறது நமக்கிட்ட இருக்கிற அறிவுட தன்மை. அதுக்காக நம்ம அறிவு சிந்திக்கல. அப்ப அப்படி இருக்கிற அந்த நிலையில ரெண்டு இல்லை. ரெண்டு இருந்தா தான் அந்த அறிவும் அறியப்படுற பொருளும் ரெண்டா விளங்கும் நமக்கு. இப்ப நாம அப்படி பழகினதால நமக்கு உண்டா இருக்கிற அந்த தத்துவமா நாம இருக்க நமக்கு விளங்குது இல்லை நாம எப்படி இருந்தோம், என்ன மாதிரி இருந்தோம். அப்படி இருக்கிற அந்த அனுபவம் தான் ஒன்றுமே கிடையாது அந்த உணர்வு மட்டும் இருக்கே அந்த அனுபவம். அதுதான் கருத்து. இப்ப இந்த கருத்தை உள்ளம் லேசில ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஏற்றுக்கொள்ளணும்டா இப்ப உடல் என்ன நேரமும் இருக்கிறேங்கிற அதை ஏற்றுக்கொள்றேன் எல்லா நேரமும் தூக்கத்துல தான் நாம இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அது எப்படி என்ன தூக்கம் என்று சொல்லி நாம வச்சதுதான் அதுக்கு பேரு ஆழ்ந்த. அல்ல நாம எப்படி இருக்கோம்ங்கிறத அறிஞ்சி அந்த நிலையில நாம இருக்கேன் தானே. இல்லாம விட்டு இருந்தா காலையில இருக்க மாட்டோம்.
அப்ப அந்த நிலையில இருக்கும். எப்படி இருக்கோம்ங்கிறத அறியறதுதான் நாம வந்ததிட நோக்கம். இந்த பிறந்ததா, வாழ்றதா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டு இருக்கோமே, இந்த வாழ்க்கையிட நோக்கம். ஒஸ்தாத் ஒரு பாட்டுல இருக்காங்க, ஆழ்ந்த உறக்க நிலையில் நீ எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயாங்காங்க. ஒரு பாட்டு வரியில ஆழ்ந்த உறக்க நிலையில எங்கே அமைந்திருந்த என்ன நமக்கு தெரியாது. நாம எப்படி இருந்தோம், எவ்வளவு உயரத்துல இருந்தோம், என்னால இருந்தோம், நம்மளோட எண்ணெயெல்லாம் இருந்துச்சு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நாம இருந்தோம். இப்படி இருக்கிற அந்த நிலையில நாம இருக்கிறதா காண்றதுதான் தியானம். இப்ப இங்க அல்லாஹ்ன்னு சொல்லி சுட்டப்படுதே, அது தன்னிலையே. அப்ப இங்க அல்லாஹ்வை உணரணுங்கிற தேவை யாருக்கும் இல்லை. அல்லாஹ்ன்ற சொல்லால சுட்டப்படுற கருத்து நானுங்கிற உணர்வு, அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை. உங்கள்கிட்ட அந்த உணர்வு இருக்கு, எனக்கு தேய்மை இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. இப்ப நாம அந்த நிலையில அமையப்படுறது இல்ல, அந்த நிலையை அறிஞ்சு முடிக்கிறது தான் நம்மட வாழ்க்கை. இதுக்குத்தான் தியானம் வந்து. தியானம் பண்ணா ஞாபகப்படுத்து. என்னத்தை ஞாபகம் செய்யணும்? மறந்தது தானே. அந்த நிலையில நாம எப்படி இருந்தோம் நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. அப்ப நம்ம அதை மறந்திருக்கோம். அந்த மறந்ததை ஞாபகம் செய்யறது தான் தியானம். அதுக்காக இஸ்லாம் கொண்டு வரப்பட்ட அந்த வழிதான் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா. இலகுவா மேல கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பாதையில போய்கிட்டு இருப்பாங்க. வழி தெரியாதுல பூரணமான வழியை அறிய இயலாததால கொஞ்சம் பேரு ஒரு சக்தியை பின்பற்றி, இல்ல கொஞ்சம் பேரு ஒரு புத்தங்கிட்ட கேட்டு அவங்க அதை ஒரு வித்தியை ஒன்றை கற்று தந்து அதன் மூலமா நாம அடைஞ்சிடலாம். கொஞ்சம் பேரு இந்த தூக்கத்திலேயே இருப்போம். இப்படி எல்லாம் போய்க்கு திருத்திக்க உள்ள இஸ்லாம் காட்டுற வழி நடைமுறையில இப்ப நாம கதைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நடைமுறை வாழ்க்கையிலே பைத்தியம் இருக்கிறது. அது இன்ன இலகு எப்படி என்றா களிமா சொல்ல நமக்கிட்ட இருக்கு. இப்ப இந்த சொல்லக்கூடிய கருத்தை பிடிச்சிட்டோம்னா இருப்பு நிலை அமைஞ்சிடும். மழை நழுவ விடாம பாதுகாக்கிறது தான். இப்ப அப்படி நாம இருந்துகிட்டே இருக்கிறது தான் ஞாபகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளே. இரண்டா நாம அந்த நிலையை விட்டு வரல இன்னும். ஏன் சொல்றேன்டா வரலேன்ட்டு, அந்த நிலை தானே ஏகமா இருக்கு. இப்ப அல்லாஹ்ங்கிறவன் அகது. இந்த மைக்க கட் பண்ணிருக்கு. இப்போ சீனி தான் சீனிதான் என்பதை நினைப்பதா உணர்வதா? தான் சீனி தானண்டா ஒரு வல்லம கிடையாது. சீனியால உணரையல. அந்த சீனி என்கிற அந்த உருவத்தை எடுத்தது இனிப்பு. இனிப்பும் உணர்ந்திருக்கே. இனிப்பு மொத்தமா இருந்தா உணர்வா? சீனியா தான் இருக்கும். இப்ப சீனிக்கு இனிப்ப உணர்றாத்தலோ சீனி தன்னை அறியிறாத்தலோ கிடையாது. இப்ப நாம அறியிறம், அறிய முற்படுறோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் தானே. இது நமக்கு அறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால. அல்லாஹ்ங்கிறது சமது, எந்த தேவையும் மற்றது. அந்த நிலையில நாம இருக்கக்குள்ள அதுல அறியறதுக்கோ இல்ல உணர்றதுக்கோ எந்த தேவையும் இல்லை. ஏகத்துல நீங்க நிரந்தரமா இருக்கிறீங்கிறத உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? யாரோட உள்ளமா இருந்தாலும் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஏற்றுக்கொண்டுட்டா எந்த தேவையும் இல்லை. ஏற்றுக்கொள்ளாத உள்ளதுக்கு தான் தேவை. இப்போ ஏற்றுக்கிட்டேன் என்று போலியாக ஒரு வேஷம் போட்டா அது உணர்ந்ததாக அர்த்தம் ஆயுதுமா? வாயால சொல்றது இல்லை ஏற்றுக்கொள்றதுங்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற சொல்லக்கூடிய கருத்து உணர்வாக இருக்கிறது. இங்கு உணராமல் அதை பிடிக்கவே முடியாது. கண்டிப்பா சொற்களை கொண்டு அதை பிடிக்கவே முடியாது. உணர்தலை கொண்டுதான். ஒரு தேனை, ஒரு சீனியை 1000 விளக்கங்கள் கொடுக்கலாம். சீனிக்கு டெஃபினேஷன் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும். அந்த சுவையை கூட நீங்க வேற அனுபவத்தை கண்டதை கொண்டுதான் மிட்டாய் போல இருக்கும், அது ஒரு இனிப்பா இருக்கும், இந்த மாதிரி சுவையா இருக்கும். நீங்கள் அனுபவித்ததை கொண்டுதான் அதை உதாரணத்தின் மூலம் சொல்றாங்க. அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது. அனுபவத்தை மொழியில கூற அறிஞராலும் முடியாது. அனுபவம் என்கிறது ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமையுது என்று சொல்றேன். அப்ப திருவள்ளுவர் ஐம்புலனுக்கு அங்கால போயிட்டு ஒன்றை சொல்றாருங்கிறத இப்ப நீங்க சொல்ல வந்த விஷயம். ஐம்புலனுக்கு அங்கால இங்க ஒஸ்தாது சொல்றாங்க அப்பாற்பட்டதுன்னு காட்டல ஒஸ்தாது. ஒஸ்தாது காட்டுறது எல்லாம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை கொண்டு அமைய வேண்டிய இடம். அவங்க லா இலாஹங்கிறதுல அமைஞ்சிருக்க. நான் அடிக்கடி உறவாட்டத்துல சொல்ற விஷயம் தான்.
இப்ப முகமது நபிக்கு பிறகு 1400 வருஷத்துக்கு பிறகு இந்த உண்மையை வெளிப்படுத்தின ஒரு துணிகரமும் ஒரு மனிதனும் MS அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அதுக்கு சான்றிதழ் இந்த அனுபவம் என்கிறது ஐம்புலன் ஆட்சியோட அமையிறது. இல்லல்லா அமையும், இல்லல்லா அமைஞ்சா ஐம்புலன் ஆட்சி இருக்கும் அங்க. அவங்க சொல்றது என்னன்னா ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டு உணர்ற புலன்கள் வேணுமே. ஆத்மா ஆன்மா உயிரெண்டு போனா அது ஏன் உணரணும் ஆசிம்பாய்? அது பிரிஞ்ச அறிக்கிறது, அது ரெண்டாவா அறிக்கை உணர்றதுக்கு. உயிரங்கிறது ரெண்டு இல்ல. அதான் சொல்றேன். அவங்க நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன், பகுத்தறிவாளர்கள் இல்லை. நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க. பகுத்தறிவுங்கிறத அவங்க எதென்று வச்சிருக்காகண்டா வகுமு பேத புத்தி மறுச்சு. அதே புலன்கள் கட்டுண்ட புலன்கள் ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அறிவு. இப்ப நமக்கு ஏற்பட்டு மழலை பருவ உள்ளத்துக்கு முதல் மடையற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பையா இருக்கிற இந்த குப்பைக்கே அதுக்குள்ள போய் கடவுளை தேடினா முடியுமா? அது அந்த அறிவை வச்சுக்கிட்டு மெய் உணர்வை தேடினா மெய் உணர்வு பிடிபடுமா? அது 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 அல்ல. இப்ப அது மறுச்சி, அது பேத புத்தி. அதை ஒஸ்தாது என்ன சொல்றாகேண்டா, எப்படி சொல்றாகேண்டா, கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே, கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே, உண்மை என்று உணராதே என்று காட்டுறாரு. உண்மையே அறியாத பிடிச்சிடாத கற்று அப்படி காட்டல. கண்காணும் உலகத்தை துனியாவை ஹக்கென்று உணராதே, கட்புலன் போலி குத்தங்க. இப்ப கண்காண்ற இந்த உலகத்தை உணர்ந்து வச்சுக்கிட்டு கடவுளை தேடினா அவருக்கு கடவுள் நான் தானுங்கிறது பிடிபடுமா? அப்ப இப்ப உண்மையில அவர் யாரு கடவுள் இல்லைன்னு யார மறுக்காரு? இப்ப நீங்க அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். நீங்க காண்ற கனவுல நீங்க வந்திருக்கிறீங்க. என்ன ஆசிம்பாய் பெங்கரிக்காரண்டா ஆசிம்பாய் காண்ற கனவுல, சரிதானே? இப்ப நீங்க உங்களோட கனவுல இருந்துகிட்டு நான் இந்த கனவை காணலை என்று மறுத்தீங்களா, உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்றேன்? புரிபடுதா? அப்ப ஈனைக்கு அவர் ஏன் மறுக்காருண்டா, அங்க கனவுல வந்திருக்கிற அத ஒரு தனிப்பொருளா அவர் கட்டுண்ட புலன்களை கொண்டு, அந்த கட்டுண்ட புலன்கள் ஊடாக பெற்றுக்கொண்ட அறிவை கொண்டு, அந்த மகிழ்ச்சியை கொண்டு, அந்த வகுமை கொண்டு தன்னை விட்டும் கனவு காண்றவன் இறைவன் ரப்பு கடவுள் வேற என்று நினைக்கிறதாலே, வேற என்று காண்றதாலே என்ன செய்யறாரு? கனவுக்கு இருந்துகிட்டு கனவு காண்றவனை மறுக்காரு, அவரை தான் மறுக்காரு. உங்களுக்கு புலங்கிறதுக்காச்சு என்ன? இது பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவாளன் மறக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பிரித்தறிவிக்கிற வேதம் இருக்கே, அது பகுத்தறிவுக்கு பிடிபற்றும். அப்ப ஏன் ஏன் பிரிச்சு 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 எல்லாம் இடிக்குங்கிறத வச்சு, சரியா, இந்த பிரிஞ்சிருக்கிற எல்லாம் ஏகமாக இருக்கிற ஒரு நிலை இருக்கின்ற அந்த நிலையை பிடிச்சிடுவான். அதுதான் பகுத்தறிவு. இப்ப எப்படின்னா, இந்த இருட்டு வருகுது, ஏன் வெளிச்சம் வருகுது? பிரித்தறிவிக்கிற இருட்டை இருட்டாவும் வெளிச்சத்தை வெளிச்சாவும், இதுதான் பகுத்தறிவு. இப்ப கருப்பு ஏன் இருக்கு, வெள்ளை ஏன் இருக்கு? அப்ப வெள்ளை இருக்கிறது கருப்பை பிரிச்சு காட்டுறதுக்கு, கருப்பு இருக்கு வெள்ளையை பிரிச்சு காட்டுறது. நன்மை ஏன் வருகுது, தீமை ஏன் வருகுது? இப்ப உலகத்தோட வாராரு. இப்ப சிந்தனைக்கு வந்த உடனே நன்மை என்ன செய்யுது, தீமையோடு இடிக்கண்டு காட்டு. தீமை என்ன செய்யுது, நன்மையோடு இடிக்கண்டு காட்டு. இப்படி வானம் ஒன்று இருக்கு, பூமி ஒன்று இருக்கு. அப்ப வானம் என்ன செய்யுது, பூமியை பிரிச்சு காட்டு. பூமி என்ன செய்யுது, வானத்தை பிரிச்சு காட்டு. இப்படி எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு இடிக்கிறது தான் பிரிச்சு அறிவிக்கிற நிலை. இதுக்கு பேரு ஃபுர்கான். இது வேதம். இந்த வேதத்தை பகுத்தறிவு வந்துட்டேன்னா பிடிச்சுக்கும். பகுத்தறிவுண்டா என்ன? பிரிச்சு காட்டிட்டு இருக்கிற அந்த நிலையை மட்டும் விளங்கி கொள்ற கல்வி. பிரிச்சு காட்டிட்டு இருக்கிறத விளங்கி எடுக்கிற அளவுக்கு ஒரு உள்ளம் வந்துட்டேன்னா அந்த உள்ளம் இப்ப பகுத்தறிவில் இருக்கு. ஆனா பகுத்தறிவுக்கு வந்த உள்ளம் இறைவனை மறுக்கார். ஏனென்றா இந்த பிரிஞ்சு இருக்கிற எல்லாம் ஏகமாக ஒரு தத்துவமா இருக்கிற அந்த நிலைய அந்த பகுத்தறிவாளன் உணர்வான். அப்ப உஸ்தாத் அதை எப்படி படிக்காருண்டா, பகுத்தறிவை அருள் என்று சொல்றாங்க. இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள், அதை பலகீனப்படுத்தாதேங்க. ஒரு பாட்டுல சொல்றாங்க, பகுத்தறிவு உலகோடையா, இறைவன் தொடர்பு நூறோடையா. அப்ப இங்க பிரிஞ்சிருக்கிற எல்லாம் நூறுங்கிற அந்த அறிவுல எப்படி இருக்கி, ஒரு நிலையா இருக்கு. அங்க போயிட்டு வானம் எங்க இருக்கு, பூமி எங்க இருக்கிறது இடையில. என்னடா அங்க இருக்கு, அது பிரிஞ்சு இல்ல, விவரமா இல்ல. இப்ப இந்த விவரத்தை விட்டு பகுத்தறிவை விட்டு கீழே வார ஒரு இடம் ஒன்றி, அது என்ன இடம்? வேதங்கான்ற வேத புத்தி. எப்படி என்றா அவருக்கு பூமியோட நல்ல விருப்பம், வானத்தோட விருப்பம் இல்லை.
இல்லாட்டி வானத்தோட நல்ல விருப்பம், பூமியோட விருப்பம் இல்லை. இல்லாட்டி கருப்போட நல்ல விருப்பம், வெள்ளையோட விருப்பம் இல்லை. நல்லாட்டி வெள்ளையோட நல்ல விருப்பம், கருப்போட விருப்பம். நல்லாட்டி வெள்ளையோட நல்ல விருப்பம், கருப்போட விருப்பம் இல்லை. இருட்டோட விருப்பம் இல்லை, வெளிச்சம் வேண்டா விருப்பம். இல்லாட்டி வெளிச்சம் வேண்டா விருப்பம் இல்லை, இருட்டண்டா விருப்பம். இவர் யாரு? பகுத்தறிவாதம் இல்லை, இவர் பேத புத்தி. இவர் என்ன செய்வார்டா, வெளிச்சத்தில இருந்துகிட்டு இருட்டு இல்லை என்று வாதிடுவார். அவருக்கு விருப்பமா தான், அவரோட விருப்பத்தை வச்சு அந்த விருப்பம் இல்லாத ஒன்றே என்ன செய்வார், பிள்ளை என்று காட்ட முனைவர். அது ஏதாவது இவர் பேத புத்தி. இந்த பேத புத்தி கூடின வகுமுவர். வகுமு வந்துட்டா தன்னை தனிப்பொருளா கண்டு, சரியா, நான் யாருன்னு தெரியாம அந்த வகுமுக்குள்ள வந்துட்டேன், மகிழ்ச்சிக்குள்ள வந்துட்டேன். இப்படி கீழே இறங்கி இருக்கிற இவர் கடவுளை தேடி, அல்லாவை தேடி இவருக்கு பிடிபடுமா? அப்ப இவர் மறக்கிறது நியாயமா இல்லையா? ஈனைக்கு சரியா, இது ஒரு விஷயம். அப்ப அதனால நான் என்னதுக்கு இன்னைக்கு அசியம் பாய்ச்சா, இது நமக்கு கிளியர் ஆகும். இது கிளியர் ஆகாட்டி நாம போற வழியில சில சறுக்கல்கள் ஏற்படும். அந்த சருகிற இடங்கள்ல நமக்கிட்ட எது பதிவாயிருக்கு அதுக்கேற்ப தேட துவங்கிடுவோம். நாம் அவ ஐடிக்கு தேட துவங்கக்குள்ள நமக்கு பூரணமா கிடைக்காது. அப்படி சில விஷயங்கள் இருக்கு. நான் யூடியூப்ல மத்த இது விஷயங்கள்ல நான் மூக்க நுழைக்கிறல்ல, என்னடா அதை விட தெளிவா ஒன்று கையில கிடைச்சிருக்கு. அதுவும் அங்க போய் இந்த தெளிவோட போய் அங்க போய் பார்க்கக்குள்ள இவகையில எங்க நிக்காக என்று நல்ல தெளிவா விளங்குது. ஒருத்தரும் பயணம் போகாதாக்கள் இல்லை, போய் நிக்காக. அவங்க எந்த எல்லையோட போய் நிக்காதோ அந்த எல்லையோட நின்றுட்டாங்க. அதுக்கு அங்கெல்லாம் அறிவு அனுப்பல, அதுக்கு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கல, அங்கே பார்த்தா இருக்கு. ஏனென்றா வேதம் சொல்ற மாதிரி ஒரு அறிவாளிக்கு மேல ஒரு அறிவாளி இருக்கானுங்கிறது எப்போ முடிவுக்கு வரும் என்று சொல்லுங்க ஆசிம்பாய். அப்ப மொத்தத்துல அறிகிற விஷயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தோட நின்றுதானே நமக்கு தந்திருக்காது. யானையை பார்த்து தொட்டு பார்த்துட்டு அவங்கவுங்க உணர்ந்ததை சொல்ற மாதிரி தான் ஞானம் என்பது. விளங்கிட்டா? இதுதான் இப்ப ஒவ்வொரு கட்டத்தோட நின்றுதான் இந்த அவங்க நமக்கு தந்திருக்கிற விஷயம். ஆனா இந்த இல்லல்லா என்கிறது இருக்கே, ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று சொல்லி இப்ப நாம போறோமே, இது மொத்தத்தையும் தந்து போட்டுத்தோம். தந்து போட்டு என்ன செய்யும்டா, யார் யார் எந்த கட்டத்தில் நின்றுக்கிட்டு என்னென்னத்தை எடுத்திருக்காங்க, எந்த கட்டத்தோட நின்றுட்டு வந்து இங்க செல்லிருக்காங்கிறதையும் தெளிவுபடுத்தி காட்டிடும். இது அனுபவத்துல வரும், இது படிப்பில்லை நான் சொல்றேன். ஏனென்றா இப்ப நீங்க உங்களை விளங்கிட்டீங்கன்னு வைப்போம், உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக நீங்க உங்களை உணர்ந்துட்டீங்கன்னு வைப்போம். நீங்க உங்களை உணர்ந்துட்டீங்க, ஏக வியாபகமா யார் இருக்கா? நான் தானே இருக்கேன். இப்ப ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்றா அந்த இருப்பு நிலையை உணர்ந்தா ஏக வியாபகமா நான் இருக்கேன், நான் தானே இருக்கேன். இப்ப திருவள்ளுவர் யாரை பத்தி கேட்காரு? அவரை பத்தியா என்ன பத்தியா? இல்லையே, என்ன பத்தி அவர் கதைக்கக்குள்ள எங்க நின்று கதைக்காரன்னு பார்க்கக்குள்ள எனக்கு விளங்குது அவர் என்ன முழுமையா கதைக்கல. இல்ல உங்களுக்கு உதாரணம் தான் வர அங்க இன்னொரு ஆள் எடுங்க, ஒரு சித்தர் ஒரு ஆளு அவர் விளக்குறாரு. அவர் விளக்குறதையும் பார்த்தா சரியா என்ன பத்தி முழுமையா என்ன செய்யல, விளக்கல. அவர் விளக்கிரிக்கக்குள்ள அந்த விளக்கின வசனத்தை கொண்டு என்ன அவர் எந்த இடத்துல விளக்கிரிக்காரு, என்ன எந்த அளவு காட்டிருக்காருன்னு எனக்கு விளங்குமா இல்லையா? நான் என்ன அறிகிற விஷயத்துல கொஞ்சம் தாண்டி நின்றா அவரும் தன்னை அறிகிற விஷயத்துல ஐநைக்கு தாண்டி வரலைங்கிறது எனக்கு புரிவடுமா இல்லையா? ஆனா கீழே நின்று பார்க்கக்குள்ள எப்படி விளங்கும்? நடந்து போறவரு சைக்கிள் போறவரை விட கொஞ்சம் உயரமா தெரியும். சைக்கிள்ல போறவரு அதை விட உயரமான ஒரு வாகனத்தில் போகும்போது அவருக்கு தெரிவது வாகனத்தில் போறவருக்கு தெரியாது. ஹெலிகாப்டர்ல போறவருக்கு வாகனத்துல போறவரை விட உயர்வானது ஒரு விஷயம் தெரியும். இப்ப இந்த உதாரணங்களை நாம விளங்கின அந்த உதாரணம் தானே இப்ப நாம சொல்றதெல்லாம். இப்ப நாம சொல்ற உதாரணத்தை எல்லாம் விளங்கிட்டோமா இல்லையா? ஆனா அந்த உதாரணத்தை விளங்கினத்தோட நிக்கபா அந்த உதாரணம் மூலமா விளக்கப்பட்ட அந்த அறிவை அனுபவத்துல உணர்ந்துட்டோமான்னு ஒரு கேள்வி எடுத்தா என்ன விட அவங்கவுங்க என்னென்ன அனுபவப்பட்டார்களோ அது மட்டும்தான் தெரியும். அப்படி என்ன அவங்க உதாரணத்தை கலப்பாளா அனுபவத்தை கலப்பாளா?
சுடம் என்பதை படித்து கூட சொல்லிடலாம் ஒருத்தவன். அது அனுபவித்து சொல்றவனுக்கும் படித்து சொல்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரி, நெருப்பு சுடும் வந்து சரியா அனுபவிச்சவன் சொல்றான் வெப்பம். அது ஒரு புத்தகத்துல படிச்சு கூட ஒருத்தவன் சொல்லுவான், அனுபவித்தது போல கூட சொல்லலாம். ஓ, அனுபவிச்சது போல சொல்லுவான் வெப்பம். நாம அத புத்தகத்தை படிக்கக்குள்ள நமக்கு அவன் அனுபவிச்சு வெளியின மாதிரி தான் நமக்கு விளங்கும் வெப்பமே. இப்ப நாம அவன் சொன்னத்தை எப்படி எடுக்க போறோம்டா நம்ம அவன் அனுபவத்துல செல்லிருக்கான வெப்பமே. இப்ப நாம அப்படித்தான் எடுப்போம். இப்ப அவன் உண்மையில அனுபவத்துல செல்லிருக்கானா இல்லையாங்கிறத நாம எப்ப புரிஞ்சு கொள்வோம்? அப்ப நாம கைய வைக்காம ஒரு சின்னொண்டா தாங்க அல்லாஹ் கிட்ட கேட்டா, சரி உதாரணத்துக்கு அல்லாஹ் இன்னாங்க இந்த ஏகத்துவ பாடலை புரிங்க கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு கிளியரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பேசுங்க. வேதத்தை விட்டு மற்றதை உயர்த்தி பேசுவதற்கு நம்மளுக்கு சரி வருமா? எப்படி? வேதத்தை குர்ஆனை தவிர்த்து மற்றதை உதாரணம் காட்டுவது சரி வருமா? இப்ப இப்படித்தானே ஒவ்வொரு ஜமான்லையும் ஒரு ஆளை உயிர்ப்பிச்சு அல்லாஹ் தாரதாக நமக்கு வாக்குறுதி செஞ்சிருக்கான். அப்ப உயிர்ப்பிச்சு தரக்குள்ள அவர் என்ன செய்யறாருண்டா, இந்த தீன்ல உள்ள சில பிரச்சனைகளை தெளிவு பண்ணி அதை நமக்கு தெளிவா விளக்கி காட்டுற அளவுக்கு அவர் வழியை தந்து போட்டு போவாரு. அதுக்காக அதை மாற்றி தந்து போட்டு போகையும் இல்லை, பிரட்டி தந்து போட்டு போகையும் இல்லை, அதுக்கு நேர்முறை உண்ட தரையும் இல்லை. அந்த கருத்துக்கள் எல்லாம் வராது. அதான் நான் சொன்னேன், 6666 வசனமும் சாதாரணமா முகமது நபியும் சஹாபாக்களும் வாழக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த கால பகுதிக்குள்ள போய் பார்க்கக்குள்ள அவரு வாயால சும்மா செல்லிருப்பாரு. அவங்க அங்க இங்க நோட் பண்ணிக்காங்க ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்குள்ள இல்லையா, அல்லாஹ்வுடைய பேச்சு இல்ஹாமத்து வஹி என்று என்ன செஞ்சிருப்பாங்க, நோட் பண்ணிப்பாளா இல்லையா? இப்ப 200 கோடி பேர் வந்து இது அல்லாஹ்வுடைய பேச்சு தான் என்று அதை தூக்கி வச்சிருக்கிற பெருமதி இருக்கே, உண்மையா இல்லையா? அதே மாதிரி இப்ப இவர் தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம், இதை உணர்ந்து இறை தியானம் செய்ய என்று சொல்லி இந்த பாட்டையும் இல்ஹாமத்தின்றே தான் இருக்காரு. இப்ப நாம இன்னும் அந்த ஜமானுக்குள்ள இருக்கோம், இன்னும் வெளியே போகல. அந்த பாட்டை உணர்வதற்கும் அதை உணர்ந்தவனால்தான் அதை அனுபவிக்க முடியும். இந்த பாட்டை எல்லாரையும் கொடுத்தாங்க அதை அனுபவிச்சிட முடியுங்களா? அதை வந்து உயர்வாக பேசிட முடியுமா? இந்த உஸ்தாத் அவரே சொல்றாரு, பாட்டை தந்தவரு தெய்வீக நாதத்தின் இல்ல பாட்டை கேளுங்க, தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம், இதை உணர்ந்து ரெண்டொரு பாட்டு வரையும் இருக்க. அப்ப உணரலாம். மற இன்னொரு பாட்டுல சொல்றாரு, இந்த இல்ஹாமத்து உன்னுடைய கல்புலையும் வந்து அமையுமுங்க. அப்படி அமையக்குள்ள இவர பாட்டி நமக்கு அன்னரம் தான் விளங்க போகுது. இது இல்ஹாமத்துடைய பாட்டு, பாட்டு விளங்காது அன்னரம். இப்ப ஐனிக்கு அந்த விளங்குற இடத்துக்கு போய் பார்க்கக்குள்ள எந்த சொந்த அனுபவத்தில அந்த வகி வாரதும் இந்த பாட்டு வரிகள் வாரதும் ஒரே மாதிரியே விளங்குது எனக்கு. அது அனுபவத்தில் உணர்ந்ததால் தான் நான் அந்த பாட்டை அனுபவிக்க முடியுது. ஓ, உணர்ந்ததால? உணராதவங்களால அதை அனுபவிக்க முடியுங்களா? இல்ல அனுபவிக்கல. ஆனா அவங்க என்ன செய்யணும் பண்ணா, அந்த பாட்டை எடுத்து அந்த உணர்தலுக்கு வர வேண்டியிருக்கு. அதுக்குத்தான் உஸ்தாது சொல்றாங்க, அந்த இறை தியானம் செய்யுங்க. தியானம் செய்யாம நான் என்ன உணர்ந்தனோ அதை உஸ்தாதும் உணர்ந்து அனுபவித்ததால தான் நாங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் அதை பயணிக்க முடியுது, அதை அனுபவிக்க முடியுது. இப்ப என்ன செல்ல வாருங்க என்று முழுசா சொல்லித்தாங்களே, அப்படி நிப்பாட்டுறீங்க அங்கே வருகிறது இல்லையே. நீங்க நான் ஒண்டோ நீங்க செல்லித்தாங்க இடத்த விட்டா நீங்க செல்லி இப்படி நிக்கிறீங்க, என்ன அங்கால என்ன நீங்க முழுசா செல்லினா தானே நானும் அடுத்த ஆட்டத்துக்கு வரலாம். இல்ல வேதத்தை விட உயர்த்தி வந்து பேச வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு கருத்து தோணிச்சு. அதை உங்ககிட்ட நான் வேதத்தை உயர்த்தல, நான் நீங்க தான் வேதம் என்றே சொல்றேன். மற நீங்க என்னத்தை நீங்க உயர்த்துறையும் பணிக்கிறீங்க. இப்ப உயர்த்துறதுக்கு என்ன இருக்கு, இப்ப பணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமா, அதை திணிக்க 4க்கு ஒரு வேஷம் வேண்டுமா? இப்ப வேதமாக நீங்க உணர்ந்தீங்களா உங்களை? நான் வேதம் தான் என்று உணர்ற இடம் வராத வரைக்கும் நீங்க வேதத்தை உயர்த்துவீங்க, வேதத்தை பணிப்பீங்க. உணர்ந்தவர் என்ன செய்யற? இப்ப நீங்க சொல்றீங்க உயர்த்தவனாண்டு உணர்ந்தவர்கிட்ட என்ன செய்யற? இப்ப நான் பணிக்க உயர்த்தியால வச்சுக்கியா? அப்ப வேதம்ங்கிறது என்ன தெரியுமா? தன்னிலையில உணர்ந்துட்டோம்டா சரியா, அதுதான் உயரும். தன்னிலையில உணராம உயர்த்துறது இருக்கே, அதை சொல்ற மூட பக்தி. தன்னிலையில வேதத்தை உணராம உயர்த்துறது படிக்கிறதெல்லாம் இருக்கே, அவருக்கு தெரியா உண்மையிலே.
ஒரு பக்தியில உயர்த்துறாரு, ஒரு பக்தியில பணிக்காரு. முக்தியை அறியா மூடனின் பக்தி புத்தியை மீறுதடான்னு படிச்சிருக்க. அப்ப நாம உயர்த்துறதும் படிக்கிறதும் இல்லை. வேதம் வந்த தன்னிலையில உணர்றதுக்கு, வேதம் தன்னை யார் என்று காட்டுறதுக்கு வந்திருக்கு, தண்டை இனிப்பு நிலையை உணர்றதுக்கு வந்திருக்கு. இப்ப மொத்தத்துல ஆசிம்பாய் சொன்ன மாதிரி இனிப்பை உணரணும் இல்லையா? தன்னிலையில இனிப்பை நீங்க உணர்ந்ததுக்கு பிறகு அந்த இனிப்பை நீங்க எங்க உயர்த்த போறீங்க, எங்க பணிக்க போறீங்க? இனிப்பன்னு உணர்ந்தீங்க அனுபவம் அது இருக்கா இல்லையா? அதை நீங்க எங்க உயர்த்த போறீங்க, எங்க பணிக்க போறீங்க? அதுதான் வேதம். அந்த அனுபவத்தை மொழியில சொல்ல இயலா என்று அறிஞர் சொன்னது அதுதான் உண்மை. இப்ப அவர் உணர்ந்துட்டாருன்னா அவர் உயர்த்துறையும் இல்லை, பணிக்கிறையும் இல்லை. இப்ப நாம ஆசிம்பாய் நாம டொப்புக்கு போயிட்டு விளங்கலையா? நாம ஒரு ஆழமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு ஆழ்ந்த விஷயத்துக்கு போறோம். திக்கிரில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம்டா. இங்க ஆழ்ந்து போறோம், இப்ப வேதத்தில ஆழ்ந்து போறோம். வேதமாக நான் இருக்கேன் என்று தன்னை உணர்ற இடத்துக்கு போறோம். இப்ப நாம போறது சொந்த அனுபவத்தில உணர்ற ஒரு நிலையை தேடி போயிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அது நான் தான் என்று அந்த உணர்வும். சொல்லுங்க சாய்னா. அதத்தான் அவர் முதல்ல கேட்டாரு. சகியினுடைய பேச்சில ஒரு பாயிண்ட் அவருக்கு கிடைச்சது. அவரு காலையிலயும் நேற்று கூட என்கிட்ட பேசும்போது பேசினார். இப்ப சப்ஜெக்ட் அதுக்குள்ளதான் இருந்தது, அது திசை மாறி வேற ட்ராக்குள்ள அப்படி இப்படி இப்படி சுத்தி சுத்தி போயிட்டு. அவர் கேட்டது என்னன்னா லா இலாஹ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நம்ம அழிக்கும். அந்த அழிக்கக்கூடிய நிலையில இந்த பையனை கொண்டு எந்த இடத்துல வச்சு அதை அழிச்சிடணும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த இல்லல்லா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உணர்வு, இந்த உணர்வை அறிவை கொண்டு அறிந்து எடுக்கணும். அந்த உணர்வை வந்து அப்படி உட்கார்ந்துக்கிட்டு எங்க உணர்வுன்னா சொல்ல உணர முடியாது. அதுக்கு வந்து தொடு உணர்வுன்னு ஒண்ணு உண்டு. தொடு உணர்வுன்னா உடம்புல ஒரு காத்து அடிச்சிச்சுன்னா ஒரு உடம்புல ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு நெருப்பை வச்சு இந்த உடம்புல வச்சோம்னா ஒரு உணர்வு ஏற்படும். இந்த மாதிரி உணர்வுகளை தான் அவரை பத்தி அது கேட்டார். ஆனா அந்த இடத்த தான் அவரு சகிட்ட கேட்டாரு. நீங்க தியானம் பண்ணணும்னு சொல்றீங்களே, அந்த தியானத்துல எந்த இடத்த பிடிச்சி நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நீங்க முன்னாலே சொன்னீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நீங்க சொன்னீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால இல்ல, உறவாட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிக்கிட்டு வாரேன். அந்த உறவாட்ட பேச்ச திரும்ப திரும்ப கேளுங்க என்று சொல்லிக்கிட்டு வாரேன். என்ன தெரியுமா, எனக்கு கேட்கக்குள்ள விளங்கிட்டு ஆசிம்பாய் என்ன கேட்காரு. இப்ப ஆரம்பத்துல இருந்தே இங்க பாருங்க, நான் தெளிவுபடுத்தி தந்த விஷயத்தை திரும்ப சொல்லிட்டேன். ஆசிம்பாய்க்கு இப்ப என்ன சப்ஜெக்ட் அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க. அதை தஞ்சாவூர் ஆசிம்பாய் இந்த திரும்ப இருக்கா இந்த பயிற்சி கூட பல முறை தந்திருக்கேன். சரியா? கண்ணை மூடினா என்ன இருக்கு? காட்சி மறைஞ்சு போச்சு, காட்சி தெரியல. ரெண்டா அப்ப இப்ப நினைவுல இருக்கிற பதிவு தெரியுதாங்க? இது பல தடவை செல்லுப்பட்டது. உறவாட்டத்தை நீங்க திரும்ப போய் மாசக்கணக்கில் இருக்கிறத கேட்டா எல்லாத்திலையும் தெளிவா வழங்கப்படுத்திருக்கேன், நல்ல அழகா. சரியா? இதை கிரகிச்சு எடுங்க. இப்ப என்ன கிரகிங்க, நான் திரும்பியும் தாரேன். சரியா? கண்ணை மூடினா ஒன்றுமே இல்லை. இப்ப காட்சியும் இல்லை, உடலும் இல்லை, உலகமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப இந்த ஒன்றுமே இல்லை என்று கண்டு கொண்டிருக்கிற நான் இருக்கேனா இல்லையா? இப்ப ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு எப்படி தெரியும்? அப்ப கண்ணை மூடின உடனே ஒன்றுமே இல்லை என்று சொல்றத எடுக்கிறையா? இப்ப இதுதான் கேள்வி. லாயிலாகவே இன்னைக்கு எடுக்கிறையா, நான் கண்டு கொண்டிருக்கிற நான் என்று இல்லல்லாவ எடுக்கிறையா? இப்ப லாயிலாக என்ன ஒன்றுமே இல்லை. இப்ப சரியா? இந்த வாயில சொல்லணுங்களா இல்ல உணர்வு எப்படி அந்த இந்த இடத்த மட்டும் விளக்கி கொடுங்களா? லாயிலாக இல்லலாண்டு எப்படி அது வாயில மொழினுங்களா, எப்படி உணரணுங்களா, எப்படி அது கொஞ்சம் ஆரம்பமான பயிற்சி என்றா வாயில மொழியலாம், மொழியக்கூடாண்டு இல்லை ஆரம்பம். சரியா? ஆரம்பத்துல நீங்க லாயிலாக என்று செல்லக்குள்ள ஒன்றுமே இல்லை என்று உணருங்க.
அதாவது இன்னைக்கு நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் நல்லா கிரகிச்சிடுங்க. நான் லாயிலாக என்று சொல்லக்குள்ள ஒன்றுமே இல்லை என்று அறிங்க என்று சொல்லல, ஒன்றுமே இல்லை என்று கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லல. இந்த சொல்ற வசனத்தை உணருங்க என்ற என்ன அர்த்தம்? அந்த ஒன்றுமே இல்லைங்கிறது உணரப்படணும். அந்த உணரப்படக்குள்ள அந்த உணர்ந்த நிலையில நான் இருக்கேனா இல்லையா? இப்ப உணர்ந்தவன் இருக்கணுமா இல்லையா? அந்த நான் என்று இருக்கிறத அல்லாண்டு எடுங்க. இதை இல்லல்லாண்டு செல்லக்குள்ள எடுங்க. வாயால மொழியணும் மாட்டான். ஆரம்பத்தில அச்சரப்பிழை இல்லாம உச்சரிக்கிறது, இரண்டாவது விளங்கி எறிகிறது. சரியா? முதலாவது அச்சரப்பிழை இல்லாம உச்சரிக்கிறது. அச்சரப்பிழை இல்லாம உச்சரிக்கிற விஷயம்தான் வாயால மொழிகிறது. இப்ப லாயிலாக என்று செல்லக்குள்ள ஒன்றுமே இல்லை என்று எடுங்க ஆசிம் பாய். சரியா? எடுத்துட்டு இப்ப ஒன்றுமே இல்லை என்று கண்டு கொண்டிருக்கிற நான் இருக்கனா இல்லையா? நான் என்று ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? இப்ப நோட்டை முட்டு பாருங்க, நான் என்று இருக்காங்க. அதை இல்லல்லா, நிச்சயமாக அது அல்லாஹ் தான் என்று எடுங்க. அதாவது ஒன்றுமே இல்லை என்று உடலையும் உலகத்தையும் மறக்கிறதுக்காக அந்த நிலையை உணருங்க. அந்த நிலையை உணர்ந்தவனாக நான் இருக்கிறத இல்லல்லாவா எடுங்க. இது இப்ப நான் சொல்லி தந்து இப்ப நீங்க கிரகிச்சு இப்ப இந்த நொடியே புடிபடாது. அதையும் சொல்லித்தார். இது பயிற்சி எடுத்துதான் பிடிக்கும். பயிற்சி எடுக்கக்குள்ள இதுல முன்னுக்கு பின் ஏதாவது கேள்விகள் வந்தா இப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அதை இன்னும் முழங்கப்படுத்தி தருவேன். இதைத்தான் நான் அந்த உறவாட்டத்தில தியானத்தில எல்லாம் தந்தேன். இப்ப உனக்கிட்டா ஆசிம்பாய்க்கு? ஆசிம் எனக்கு உனக்கிட்டா? அதாவது இப்ப இந்த திரும்ப இன்னொருக்கா சொல்றேன்னா, சரியா? ஆரம்ப பயிற்சிக்காகத்தான் கண்ணை மூட சொல்றேன். ஆரம்ப பயிற்சிக்கு கண்ணை மூடுறதுதான் நல்ல. ஏன்னா அப்பதான் வெளி பராக்கு வெளி சிந்தனை என்ன செய்யாது, சம்பந்தப்படாது. அப்ப இப்ப என்ன செய்யுங்கன்னா கண்ணை மூடியாச்சு. கண்ணை மூடினோடனே இப்ப ஒன்றுமே இல்லை, இயல்பாகவே ஒன்றுமே இல்லை. இப்ப கண்ணை மூடினோடனே அப்ப ஒன்றுமே இல்லை என்கிறத இப்ப கண்டு கொண்டு ஒருத்தன் இருக்கான் நான் என்று. அப்ப கண்டு கொண்டு இருக்கிறவன் அந்த ஒன்றுமே இல்லை என்கிறத உணரணும். இப்ப உணர்வுக்கு எடுக்கணும். உணர்ந்தானண்டா நினைவுல இருக்கிற பதிவும் ஞாபகத்துக்கு வராது. கண்ணை கொண்டு வார பதிவும் வராது. கண்ணை மூடினத்துக்கு அப்புறம் நினைவுல இருக்கிற பதிவும் அவர்கிட்ட வராது. உணர்ந்தா. அப்ப உணர்ந்துகிட்டே கொஞ்ச நேரம் இருக்கக்குள்ள நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு இருக்கும். அது இல்லாம விடாது கடைசி வரைக்கும். அதை இல்லல்லாண்டு எடுங்க. நிச்சயமாக அந்த நான்ங்கிற உணர்வு அல்லாண்டு எடுங்க. இது இப்ப ரெக்கார்டிங்லயும் இருக்கு இந்த ஆசிம் தானா? சரியா? ரெக்கார்டிங்லயும் இப்ப போடுவேன். அதுலயும் என்ன செய்யும் திரும்ப இருக்க கேளுங்க. இதுல இன்னும் இப்ப நான் சொன்ன விஷயம் தான் பேஸ் மெயின். இதை நீங்க இதுல இன்னும் தேவை என்றாலும் கேளுங்க. சரியா? சரி.